இன்றைக்கி திங்கட்கிழமை மகா கந்த சஷ்டி விரதத்தோட டே 4. நம்ம வீட்டை ஒட்டி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கேன். இன்றைக்கி நம்ம அம்மன் கோவிலுக்கு வந்து நெய்வேத்தியம் தேங்காய் சாதம் செஞ்சு கொடுத்துட்டு நம்ம முருகப்பெருமானுக்கு வந்து அங்கே கோவிலில் தீபம் ஏற்றுறதுக்காக வீட்டில் செம்பருத்தி பூ பறிச்சுட்டு அதையுமே எடுத்துகிட்டு போயிட்டு முருகப்பெருமானுக்கு வச்சு சரவண பவ கோலம் போட்டுட்டு 6 தீபங்கள் ஏற்றி முடிச்சாச்சு. ஆல்ரெடி வந்து கும்பாபிஷேகத்துக்காக நம்ம வீட்டில் 48 நாட்கள் விரதம் இருந்துட்டு வந்திருந்தோம். அதை தொடர்ந்து இப்போ வந்து மகா கந்த சஷ்டி விரதத்துக்காக 48 நாட்கள் தொடர்ந்து விரதம் இருக்க தொடங்கியாச்சு. அண்ட் புரட்டாசி மாதமும் வந்து இன்னும் 2 டேஸில் வந்து வரப்போகுது. இப்போ மாலை பட்சம் நடந்துட்டு இருக்கிறதுனால வீட்டில் வந்து ஒரு 5 டேஸ்க்கு வந்து பூஜை செய்ய மாட்டோம். அதுக்கு அடுத்தது தான் நம்ம வந்து பூஜை செய்யவே ஆரம்பிப்போம். அதனால தான் நம்ம கோவில்லேயே ஏற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றிட்டு வந்துட்டுருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பண்டிகைகள் வந்துட்டே தான் இருக்குது. நம்ம ஊரில் இருக்க அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் பார்ட் 1 பிக் வீடியோஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாய்.